ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க, 6 மாதம். அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் இந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தது விரயஸ்தானத்துக்கு வர்றார் ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு. இந்த ஜூலை 16 வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. ஆனால் ஜூலை 16க்கு மேலே சுப முதலீடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, இல்லை அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுன்னு இருக்கு, அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கான சூழ்நிலை இருக்குது. சார் இப்போ இருக்கிற நிலைமையில் கடன் தான் சார் இருக்குது. ஆமாம், கடன் இருக்குங்க. கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் கடன் இல்லாமல் வாழ முடியாது. என்ன நம்ம ஸ்டேட்டஸை பொறுத்து அது மாறுபடும், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லாதவனுக்கு கடன் இருக்கும், அம்பானிக்கும் கடன் உண்டு. ஆனால் அம்பானி சந்தோஷமாக இருப்பான். நமக்கு நம்ம அந்த கடனை நாகேஷ் சொன்ன மாதிரி தான். நம்ம கடனை கொண்டு போய் கண்ணுக்கு எதிரில் இப்படி வச்சுட்டுருவோம், கஷ்டத்தை கொண்டு போய் உலகத்தையே மறைக்கிறது. அம்பானி என்ன பண்ணுறாரு, இப்படி வச்சுக்கல, தூக்கி போட்டுறாரு. கடன் பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம பேங்க்கெல்லாம் போயிட்டு அம்பானிக்கிட்ட கை கட்டி நிற்பாங்க, சார் கொஞ்சம் பணத்தை கட்டுங்க சார், கொஞ்சம் பணத்தை கட்டுங்க சார்னு. ஆனால் நம்மக்கிட்ட மிரட்டுவாங்க, நீ பணத்தை கட்டலைன்னா ஆளை தூக்கிடுவேன், சாமானை தூக்கிடுவேன் அப்படின்ட்டு. பயப்படக்கூடாது. உங்களுக்கு பயம் எதிரியாக இருக்கும், விரோதியாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்
அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியால் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், பிஸ்னஸில் லாபம் வரக்கூடிய நேரம் இருக்குது, ஆனால் வெளியூர் ட்ராவல் செலவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி காலை 9:57 ஜூலை 8ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால மனசு ஒன்று நினைக்கும், சொல்கிறது ஒன்றா இருக்கும். வார்த்தைக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் நினச்சி ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவன் ஒருத்தன் காத்தால் ஏந்திரிக்கும் போது ஒரு புத்தி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு புத்திம்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ நினைக்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்று. அதனால் உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த டைமில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணிட்டே இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வந்துடும், பட்டுன்னு கோபம் வந்துடும். இது ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லுவாங்க, எம்ஆர்ஆர் வாசுன்னு ஒரு நடிகர் சொல்லுவார், பையன் நெருப்புக்கு பிறந்த பயப்பா அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் அப்படி நெருப்பாக இருப்பீங்க இந்த மாதம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை கடலினும் பெரிது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கும். ஏன்னா நில அமைப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். நீங்கள் புதுசாக ஒரு நிலத்தில் முதலீடு பண்ணி அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அந்த தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் ட்ராவல் நிறையா இருக்குங்க இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க. நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், படிக்கிற குழந்தையாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் வீட்டில் தூங்க முடியாது. சொந்த ஊர்லேயே இருப்பீங்க, ஆனால் பக்கத்து வீட்டில் தூங்குவீங்க. அதாவது நீங்கள் திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. நாரதற்கு 3 லோகங்களுக்கும் போயிட்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால திரிலோக சஞ்சாரி. இந்த மாதம் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரத்யங்கரா தேவி உபாசனை செய்வது, அல்லது பிரத்யங்கரா தேவிக்கு நீங்கள் வாராவாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அங்கே போயிட்டு அகல் விளக்கில் பசு நெய் விட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பஞ்சாக பறந்து போகும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது பொதுவான பலன். அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.